46 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பத்தூர் தொகுதி கூட்டணிக்கு. அதிமுக முடிவின் பின்னணி என்ன? தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் ஒன்றாக திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திகழ்கிறது. பல முக்கிய அரசியல் தலைவர்களை உருவாக்கிய இந்த தொகுதி காலப்போக்கில் அரசியல் மாற்றங்களின் பிரதிபலிப்பாக இருந்து வருகிறது. இந்த தொகுதியில் எஸ். மாதவன், கூத்தக்குடி சண்முகம், ராம அருணகிரி, சிறுகதை மன்னன் எஸ். தென்னரசு, அமைச்சர் கண்ணப்பன், ராமசிவராமன், கே. உமாதேவன், ஆர். பெரியகருப்பன் உள்ளிட்ட பலர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர். இதனால் திருப்பத்தூர் தொகுதி ஒரு அரசியல் முக்கிய மையமாக திகழ்கிறது. எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக உருவான பின் திருப்பத்தூர் தொகுதியில் கட்சி தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயன்றது. 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கருவேல்குறிச்சி ராஜா சிதம்பரம் போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இந்த தொகுதி கூட்டணி அரசியலின் ஒரு பகுதியாக வலது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போது கூத்தக்குடி சண்முகம் போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை. 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் எஸ். மாதவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1989ஆம் ஆண்டு அதிமுக இரண்டாக பிரிந்து ஜானகி அணி மற்றும் ஜெயலலிதா அணி என போட்டியிட்டது. ஜானகி அணி சார்பில் எஸ். மாதவன் மற்றும் ஜெயலலிதா அணி சார்பில் கண்ணப்பன் போட்டியிட்ட இருவரும் தோல்வியடைந்தனர். 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கண்ணப்பன் வெற்றி பெற்றார். ஆனால் 1996ஆம் ஆண்டு அவர் தோல்வியடைந்தார். 2001ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் உமாதேவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் அதிமுக கட்சியின் கடைசி வெற்றியாகும். அதன் பின் 2006, 2011, 2016, 2021 ஆகிய தேர்தல்களில் உமாதேவன், கண்ணப்பன், அசோகன், மிருது அழகராஜ் உள்ளிட்ட அதிமுக வேட்பாளர்கள் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துள்ளனர். இந்த நீண்ட கால தோல்வி பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 46 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பத்தூர் தொகுதியை கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது. இந்த முடிவு அரசியல் வட்டாரங்களில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. 2001ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி இல்லாததால் அதிமுகவிற்கு இந்த தொகுதி சவாலானதாக மாறியுள்ளது. கூட்டணி கட்சிக்கு வழங்கி கூட்டணியை வலுப்படுத்தவும் வாக்கு வங்கி கணக்கு சில குறிப்பிட்ட சமூக வாக்குகளை ஈர்க்கும் நோக்கில் எடுத்த முடிவாக கருதப்படுகிறது. தொடர் தோல்வி கண்ட இடத்தில் புதிய அணுகுமுறை மூலம் வெற்றி பெற இந்த முடிவு ஒரு சாதாரண தொகுதி ஒதுக்கீடு அல்ல. இது அதிமுக தனது பலவீனங்களை உணர்ந்து எடுத்த ஒரு முக்கியமான அரசியல் தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. மேலும் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு மாற்று திட்டம் எனவும் இதை மதிப்பிடலாம். 46 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பத்தூர் தொகுதியை கூட்டணிக்கு வழங்கிய அதிமுக முடிவு அரசியல் அவசியம், கணக்கீடு, கூட்டணி சமநிலை ஆகியவற்றின் இணைப்பாக உள்ளது. இந்த முடிவு வெற்றியை தருமா அல்லது புதிய சவால்களை உருவாக்குமா? 2026 தேர்தல் முடிவுகள்தான் பதில் சொல்லும்.